அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். நான் உங்கள் ராஜேந்திரகுமார் சபிஷ்கர். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது விசையும் அதனுடன் தொடர்புடைய அடிப்படை எண்ணக்கருக்களாகும். அதாவது இழுத்தல் அல்லது தள்ளுதல் விசை என எளிமையாக குறிப்பிடலாம். பொருளை தூக்குதல், மேசையை தள்ளுதல், கதவை திறத்தல் அல்லது மூடுதல், பந்தை அடித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடும் போது நாம் அப்பொருளின் மீது விசையை பிரயோகிக்கின்றோம். மேசை மீதுள்ள புத்தகம் ஒன்றை தள்ளும்போது அப்புத்தகத்தை மிக இலகுவாக அசைக்கலாம். பந்தை உதைப்பதன் மூலம் அப்பந்தை வேகமாக இயங்கச் செய்யலாம். எனினும் உங்களால் சுவரை தள்ளி அசைக்க முடியாது. தனி மனிதன் ஒருவனால் பஸ் வண்டி அல்லது லொரி ஒன்றை தள்ளுவதன் மூலம் இயங்கச் செய்ய முடியாது. இதற்கமைய சில சந்தர்ப்பங்களில் விசையை பிரயோகிப்பதன் மூலம் ஓய்வில் உள்ள பொருளை இயங்கச் செய்ய முடியுமாயினும் விசை பிரயோகிக்கப்படும் சில சந்தர்ப்பங்களில் எவ்வித அசைவும் ஏற்படுவதில்லை என்பதனை நீங்கள் அவதானிக்கலாம். உங்களை நோக்கி வேகமாக வரும் பந்து ஒன்றை பிடிப்பதன் மூலம் நீங்கள் அப்பந்தை ஓய்வடவை செய்கிறீர்கள். அப்பந்தினை மட்டை ஒன்றினால் அடிக்கும்போது அதன் மீது நீங்கள் விசையை பிரயோகிப்பதன் மூலம் பந்தின் இயக்க திசை மற்றும் அது பயணிக்கும் வேகம் என்பனவற்றை மாற்றுகின்றீர்கள். ரப்பர் பந்தொன்றை நிலத்தில் போட்டு மிதிப்பதன் மூலம் அதனை அழுத்தலாம். இங்கு நடைபெறுவது விசையை பிரயோகிப்பதன் மூலம் பொருளொன்றின் வடிவத்தை மாற்றுதலாகும். இதற்கமைய விசையை பிரயோகிப்பதன் மூலம் ஓய்வில் உள்ள பொருளை இயங்கச் செய்யலாம், இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை ஓய்வடையச் செய்யலாம், இயங்கும் பொருளின் வேகத்தை மாற்றலாம், இயங்கும் பொருளின் திசையை மாற்றலாம், இயங்கும் பொருளின் வடிவத்தை மாற்றலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விசையின் பருமன். அதாவது பந்தொன்றை மெதுவாக தள்ளுவதன் மூலம் அதனை மெதுவாக இயங்கச் செய்ய முடியும். அதனை வேகமாக அடிப்பதன் மூலம் வேகமாக இயங்கச் செய்ய முடியும். மெதுவாக தள்ளும் போது நடைபெறுவது சிறிய விசையை பிரயோகித்தல் ஆகும். வேகமாக அடிக்கும் போது நிகழ்வது பெரிய விசையொன்று பிரயோகிக்கப்படுவதாகும். இதிலிருந்து விசைக்கு பருமன் உண்டு என்பது தெளிவாகின்றது. விசையின் பருமனை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் பல உள்ளன. விட்டராசு அதற்கென பயன்படுத்தக்கூடிய எளிய உபகரணமாகும். விட்டராசில் காணப்படும் நாம் பிரயோகிக்கும் விசைக்கு ஏற்ப நீளத்தை மாற்றக்கூடிய ஒரு சுருளி வில்லாகும். சுருளி வில்லின் நீளத்திற்கு ஏற்ப பிரயோகிக்கப்படும் விசையின் பருமனை அளக்கக்கூடியவாறு அது படிவகுக்கை செய்யப்பட்டுள்ளது. விசையின் பருமனை அளவிடக்கூடியவாறு பரவலாக பயன்படுத்தப்படும் அலகுகள் சில காணப்படுகின்றன. சர்வதேச அளவு திட்டத்திற்கமைய விசையை அளப்பதற்கு நியூட்டன் எனப்படும் அலகு பயன்படுத்தப்படுகின்றது. பாடசாலை ஆய்வு கூடங்களில் நியூட்டனில் படிவகுக்கை செய்யப்பட்ட விற்றராசுக்கள் காணப்படுகின்றன. எனினும் வர்த்தக ரீதியாக பயன்படுத்தப்படும் விற்றராசுக்கள் பொதுவாக கிராம் அல்லது கிலோகிராம் ஆகிய அலகுகளில் படிவகுக்கை செய்யப்பட்டிருக்கும். செயற்பாடு 4.1 ஈடுபடுவதன் மூலம் விசையை அளப்பதற்காக விட்டராசு பயன்படுத்தப்படும் விதத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விசையின் திசையும் பிரயோக புள்ளியும். அதாவது பந்தொன்றை அடிக்கும் போது அடிக்கப்பட்ட திசைக்கு ஏற்ப பந்து பயணம் செய்யும் திசை வேறுபடும். மேசை இலாச்சி ஒன்றை திறக்கும் போது அதனை எம்மை நோக்கி இழுக்க வேண்டும். அதனை மூடும்போது லாச்சியை தள்ள வேண்டும். அதாவது லாச்சியை மூடும்போது பிரயோகிக்கப்பட வேண்டிய விசை லாச்சியை திறக்கும் போது பிரயோகிக்கப்படும் விசைக்கு எதிர் திசையிலாகும். இதற்கமைய விசையை பிரயோகிக்கும் போது அதன் பருமன் மட்டுமல்ல, விசை பிரயோகிக்கப்படும் திசையும் முக்கியமானதாகும் என்பது தெளிவாகின்றது. இது தவிர பொருள் ஒன்றின் மீது விசை பிரயோகிக்கப்படும் புள்ளிக்கு அமைய விசையின் விளைவு வேறுபடும். உதாரணமாக மேசை ஒன்றின் மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு போத்தலை கருதுங்கள். அதன் அடித்தளத்திற்கு மிக கிட்டிய புள்ளி ஒன்றில் விரலை வைத்து மெதுவாக கிடையாக தள்ளும் போது போத்தல் மேசை மீது அசையும். எனினும் அப்போத்தலின் மேசையில் உள்ள புள்ளி ஒன்றின் விரலை வைத்து தள்ளினால் போத்தல் விழக்கூடும்.
இவ்வாறு யாதாயினும் ஒரு பொருளின் மீது விசையை பிரயோகிக்கும் புள்ளி அவ்விசையின் பிரயோக புள்ளி எனப்படும். செயற்பாடு 4.2, செயற்பாடு 4.3 ஆகியவற்றின் மூலம் விசை பிரயோகிக்கப்படும் திசை தொடர்பாக மேலும் ஆராய முடியும். மேற்படி செயற்பாட்டில் ஒரு 4.7 இல் காட்டப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் நூல் இழுக்கப்படும் திசையில் மரக்குற்று அசைவதனை அவதானிக்கலாம். அதன் பின் ஒரு 4.7 இல் காட்டப்பட்டுள்ளவாறு நூலை ஒரு பக்கமாக திருப்பி நூலினால் இழுக்கும் போது ஒரு சீயில் காட்டப்பட்டுள்ளவாறு நூல் திரும்பியுள்ள திசையில் மரக்குற்றி அசைவதனை அவதானிக்கலாம். இதற்கமைய பொருளின் மீது பிரயோகிக்கப்படும் விசையின் திசை நூல் இழுக்கப்படும் திசையில் நூல் வழியே காணப்படுகின்றது என்பதும் பொருளின் மீது விசை பிரயோகிக்கப்படும் திசையில் பொருள் அசையும் என்பதும் தெளிவாகின்றது. இவ்வாறு பருமனையும் குறித்த திசையையும் கொண்ட கணியங்கள் காவிக்கணியங்கள் எனப்படும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விசை வரிப்படமாகும். அதாவது விசையின் பருமன், திசை மற்றும் பிரயோக புள்ளி என்பனவற்றை எளிய நேர்கோட்டினால் வகை குறிக்கலாம். இங்கு விசையின் பருமன் நேர்கோட்டின் நீளத்தினாலும், விசையின் திசை நேர்கோட்டில் குறிக்கப்பட்ட அம்புக்குறியின் திசையினாலும், பிரயோக புள்ளி நேர்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள புள்ளியினாலும் காட்டப்பட்டுள்ளது. உதாரணமாக எக்ஸ் என பெயரிடப்பட்ட மரக்குற்றியின் மீது கிடையாக 10 நியூட்டன் விசையையும், ஒய் என பெயரிடப்பட்ட மரக்குற்றியின் மீது நிலைக்குத்தாக மேல் நோக்கி 5 நியூட்டன் விசையையும் தொழிற்படுவதாக கருதுவோம். ஒரு 4.10 இல் கிடை நேர்கோட்டினால் எக்ஸ் குற்றியின் மீது தொழிற்படும் 10 நியூட்டன் விசையின் பருமனும் அதில் காட்டப்பட்ட அம்புக்குறியின் திசை மூலம் விசை தொழிற்படும் திசையும் புள்ளி பீகினால் விசையின் பிரயோக புள்ளியும் குறிக்கப்படுகின்றது. ஒரு 4.10 நிலைக்குத்து நேர்கோட்டினால் ஒய் குற்றியின் மீது தொழிற்படும் 5 நியூட்டன் விசையின் பருமனும் அதில் காட்டப்பட்ட அம்புக்குறியின் திசையில் விசை தொழிற்படும் திசையும் புள்ளி கூயினால் விசையின் பிரயோக புள்ளியும் குறிக்கப்படுகின்றன. மேலும் எக்ஸ் மீது தொழிற்படும் விசை ஒய் மீது தொழிற்படும் விசையை போன்று 2 மடங்கு ஆகையால் 5 நியூட்டனை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட நேர்கோட்டை போன்று 2 மடங்கு நீளமான நேர்கோடு 10 நியூட்டனை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. நாளாந்த வாழ்க்கையில் நாம் பல்வேறு பொருள்கள் மீது விசையை பிரயோகிக்கின்றோம். பேனா ஒன்றினால் எழுதும் போது பேனா தாளின் மீது அசைவதற்காக விசை பிரயோகிக்கப்படுகின்றது. நாம் நடக்கும்போது நிலத்தின் மீது எங்கள் பாதங்களினால் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. கிரிக்கெட் விளையாடும் போது பந்தினை மட்டையினால் அடிக்கும் போது பந்தின் மீது மட்டையினால் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. மட்டையை இயங்குவதற்காக விளையாட்டு வீரன் மட்டையின் மீது விசையை பிரயோகிக்க வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் போது நாம் சிரமப்பட வேண்டும். அதனை குறைத்துக் கொள்வதற்கு நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எமக்கு சுலபமான முறையில் விசையை பிரயோகிக்கின்றோம். உதாரணமாக ஒரு 4.12 அவதானியுங்கள். சுமை ஏற்பட்ட வண்டி ஒன்றை இழுத்துச் செல்லும் ஒருவரை அவ்வுரு காட்டுகின்றது. வண்டியை கிடையாக இழுத்துச் செல்வதற்காக அவர் கிடைத்திசையில் விசையை பிரயோகிக்கின்றார். எனினும் அவ்விசையை கிடையாக பேணுவது அவருக்கு சுலபமானதன்று. அதனால் அவர் சரிந்தவாறு அதனை இழுக்க வேண்டும். இவ்வாறான வசதியினங்களை இழிவளவாக்கிக் கொள்வதற்காக நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒரு 4.11 காட்டப்பட்டுள்ளவாறு வண்டியை இழுத்துச் செல்கின்றோம். விசை கிடை திசையில் பிரயோகிக்கப்படாவிடினும் இவ்வாறு இழுக்கும் போது வண்டி எமக்கு தேவையான திசையில் பயணம் செய்யும். இங்கு நாம் எமக்கு இலகுவான திசையில் விசையின் திசையை மாற்றுகின்றோம். சுமை ஏற்பட்ட வண்டியொன்றை தள்ளிச் செல்லும் ஒருவரை ஒரு 4.13 காட்டுகின்றது. அவர் சற்று குனிந்து சிரமத்துடன் வண்டியை தள்ளுகின்றார். அதற்கு பதிலாக ஒரு 4.13 காட்டப்பட்டுள்ளவாறு வண்டியின் தடி அல்லது இரும்புக்கோல் ஒன்றை பொருத்துவதன் மூலம் விசையின் பிரயோக புள்ளி மாற்றலாம். அன்றாட வாழ்க்கையில் நாம் அநேகமாக சந்தர்ப்பங்களில் இவ்வாறு விசையை பயன்படுத்தும் போது எமக்கு இலகுவான விதத்தை தெரிவு செய்து கொள்வது விசை தொடர்பான விஞ்ஞான பூர்வ அறிவினால் அன்று எமது ஆட்டத்தின் மூலமாகும். எனினும் விசை தொடர்பான அறிவு காணப்படுமாயின் எமது செயற்பாடுகளை மேலும் இலகுவாக்கிக் கொள்ளலாம். இக்காணொளியை அவதானியுங்கள். இப்பொழுது இம்மரக்குற்றியில் ஏதேனும் விசை உபயோகிக்கப்படுகின்றதா? அல்ல. ஆனால் நான் இம்மரக்குற்றியை தள்ளும் போது அம்மரக்குற்றிக்கு விசை தொழிற்படுகின்றது.
விசைக்கு பருமனும் திசையும் இருப்பதால் அது காவிக்கணியமாகும். இக்காணொளியில் எப்படி ஒரு எளிய விட்டராசு ஒன்றை தயாரிப்பது என்பதாகும். அது மட்டுமின்றி விட்டராசு தொடர்பான பூரண அறிவையும் இக்காணொளியினூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அக்கம்பி சுருளை நாம் கீழ் நோக்கி இழுக்கையில் அங்கு விசை தொழிற்படுகின்றது. அதன் மூலம் கம்பி கீழ் நோக்கி செல்கின்றது. அதன் மூலம் நாம் விசையை அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது விட்டராசின் மீது ஓர் இரும்பு துண்டொன்று வைக்கப்படுகின்றது. இரும்பு துண்டினால் ஏற்படுத்தப்படும் விசையை நாம் எவ்வாறு அளக்கின்றோம் என பார்க்கலாம். இப்பொழுது நாம் புவி ஈர்ப்பு விசையை கண்டறிந்த நியூட்டன் பற்றி அறிவோம். ஒருமுறை அவர் ஆப்பிள் மரத்தின் நிழலில் அமர்ந்திருக்கும் போது அவரது தலையில் ஓர் ஆப்பிள் பழம் விழுந்தமையாலேயே அவர் புவியீர்ப்பு விசையை அறிவதன் நாட்டம் காட்டினார். அதனாலேயே எமக்கு புவி ஈர்ப்பு விசை பற்றிய பூரண அறிவு கிடைத்தது. இப்பொழுது நாம் அவருடைய புகைப்படங்கள் மற்றும் சிலைகளை காணலாம். இக்காணொளியினூடாக விசை தொடர்பான பூரண அறிவை பெற்றுள்ளீர்கள். எனவே இக்காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன்.